குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும். வணக்கம். பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 1/5/2024 அன்னைக்கு பார்த்திங்கன்னா மேசராசி விட்டு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 7வது ராசி, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, கூட்டாளிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி, வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றார். இது துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடம் அப்படின்னா அட்டம குரு, ஐயோ ஏதாவது பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம். 8ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு நல்ல அமைப்பு தான். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா அஷ்டம குரு அப்படின்னால 8க்கு போயிட்டாலே எல்லாமே கெடுதலாக நடந்துருமானா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு இந்த கெட்ட தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்காது. 8ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பாராத தன லாபங்களை ஏற்படுத்துவார். 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்ப்பார். விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமாக வரும். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படுறது, எங்காவது பணம் போய் வெளியில் மாட்டிக்கிச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, பணத்தை இழந்தவங்க திரும்ப பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே ரெடியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குடும்பம் விருத்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை பெறுவீங்க. விருத்தி அடைகிறது அப்படின்னா, அதாவது திருமண வயதில் இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி மனைவி குடும்பத்துக்குள்ளே இணையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறது ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. பேசி பிழைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே அப்புறம் பேச்சாளராக இருக்கிறாங்க, பட்டிமன்றத்தில் பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் அப்படின்னா விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கடந்த ஆண்டுகளில் நிம்மதியாக தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். அயன சயன போகஸ்தானம் நல்லா இருக்குது. சுபகிரகம் குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால ஒரு சிலருக்கு சுப விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. வெளிநாட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறதுனால வெளிநாடு வெளி மாநில முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு. துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னே சொல்லலாம். பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்புன்னே அதை சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. 12ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அதிகப்படியான யோகங்களை வழங்குவாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் அது 6ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு நோய் கடனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல போய் பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கிறது அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஸோ அவங்க ராகு கேதுக்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல யோகம்தான்.
அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து மகர ராசி வந்து பார்ப்பார். மகர ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடமாக வந்து வரும். 4ஆம் இடம் தான் வந்து வண்டி வாகனங்களை குறிக்கிறது, தாயாரை குறிக்கிறது, சுக மேன்மைகளை குறிக்கிறது. அப்போ ஒரு சிலர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது, நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா சொந்த வீடே ஒரு சில பேர்த்துக்கு வந்து அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு, நல்ல வீட்டுக்கு வந்து குடி போகும்னு நினச்சிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல வீடு அமையிறது, சுக மேன்மை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும். சில துளாராசிக்காரங்களுக்கு வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு. ஒரு சிலர் வந்து தாயாருடைய சொத்துக்களை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாமே வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து கிடைக்கும். குருவுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு கிடைக்கும். குருவுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இருக்கும்போது தான் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது. சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்லா இருக்குது. ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் வந்து ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது. குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலுமே வந்து அவர் பொருளாதார ஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார். 12ஆம் இடத்தை வந்து பார்வை செய்கிறது உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறத வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து யோகா பலன்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.